ஏங்க வணக்கம் வணக்கம் வணக்கங்க. நான் உங்கள் இயற்கை சுதர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்? ஸ்ட்ரைட்டாக நம்ம யூஎஸ்ஏக்கு போயிடலாம். ட்ரம்ப்பை இன்றைக்கி அடின்னு அடிக்கிறோம், புரியுதுங்களா? ட்ரம்ப்பு தேவையில்லாத நம்ம இந்தியாவை கூட மோதின்னு இருக்கிறாப்புலன்னு சொல்கிறாங்க. 25% இருந்த டேரிஃபை 50% ஆகியிருக்குங்க. ரைட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அது உள்ளே போய் பார்க்கலாமா? ஓகே, சரி, வாங்க உள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இங்கே இப்போ ஒரு எக்கனாமிஸ்ட்டாக நம்ம என்ன என்ன பண்ணலாம்? இந்தியாவோட எக்கனாமிக்ஸ்டாக எப்படி அது உள்ள பாதகங்கள் சாதகங்கள் நமக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் விஷயம் என்னென்னா, இப்போ 50% டேரிஃப் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதனால் என்ன ஆகுது? நமக்கு அது நன்மை தான் தரும். எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 20,000 டன் அரிசி இப்போ யூஎஸ்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணின்னு இருந்தோம். இப்போ நம்ம அந்த எக்ஸ்போர்ட்டட் அரிசி எல்லாமே இப்போ அங்கே டிமாண்டு கம்மியாயிடுச்சு. இந்த மிடில் மேன் தான் வாங்கி அங்கே சப்ளை பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவுக்கு வாங்குகிற மிடில் மேன்ஸ் இந்த டேரிஃப்ஸ்னால் இப்போதைக்கு ஆர்டர் எதுவும் ப்ளேஸ் பண்ணலை. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கெண்டு குள்ளே நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் தான் அங்கே டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு போகும். இப்போ அந்த ப்ராடக்ட் எல்லாமே லோக்கல் மார்க்கெட்டில் தான் விற்பனை ஆகணும். லோக்கல் மார்க்கெட்டில் விற்பனை ஆகணும் அப்படின்னா அவ்வளோ பொருளுக்கு லோக்கல் மார்க்கெட்டு உள்ளே வந்துச்சுன்னா டிமாண்டு கம்மியாக இருக்கும். வாங்குகிற டிமாண்டு கம்மியாக இருக்கும். ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த ப்ராடக்டோட விலை லோக்கல் மார்க்கெட்டில் கம்மியாக தான் ஆகணும். எல்லா விலைவாசியும் குறையும். நம்ம இது குறைந்துச்சு அப்படின்னா அவங்க கரெக்டாக பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இது குறையல அப்படின்னா நம்ம மக்கள் மேலே இந்த பொருளாதார ட்ரேடு வாருன்றாங்கள்ல, இது நம்ம மக்கள் மேலே போடுறாங்கன்னு அர்த்தம். சரி, நம்ம இன்னொரு 2 வார காலத்து நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட மார்க்கெட் அண்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி போயின்னு இருக்குதுன்றதை நம்ம நிர்ணயிக்கலாம், பார்ப்போம்.